இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ரைஸ் செய்யலாம். அதில் தாளிப்பு எதுவுமே கிடையாது. பட் அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம என்ன கிரேவி வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் மட்டன் சுக்கா மாதிரி பண்ணேன் இன்றைக்கி. இப்போ மட்டனை மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லையா, அது ஒரு ஸ்லைஸ் வாங்கிட்டு வந்தேன். எப்போவுமே நான் இதில் சூப் தான் செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி சரி வேறு என்ன பண்ணாலும் இவங்க இதில் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்கன்ட்டு நம்ம ஒரு ரைஸ் செய்யலான்னு செஞ்சேன். கார்ன் இருந்தது வீட்டில். அதை நல்லா ஒரு முழு சோளத்தை எடுத்துக்கிட்டேன். இந்த பம்கினை நல்லா துண்டாக கட் பண்ணி எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான். அதில் என்ன ரொம்ப ப்ளெயினாக இருக்கும் இல்லையா, அதனால நெய் ஊற்றிட்டு வேறு மசாலா எதுவுமே கிடையாது. பம்கின் கார்னு அது ரொம்ப ப்ளெயினாக இருந்தாலும் பச்சை மிளகா காரம் லைட்டாக வேணும்னு 4-5 போட்டிருக்கேன் நான். அந்த நெய்யில் லைட்டாக இதை வதக்கிட்டு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப நிறையெல்லாம் வேண்டாம், ஒரு 4 சில்லு தேங்காய் எடுத்தால் கூட ஓகே. அதை இந்த ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ கரெக்டாக அளந்துக்கோங்க. நான் ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். நான் சாப்பாடு ரைஸ் தான் போட்டிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். வேறு எந்த தாளிப்பும் இல்லை, இதில் எந்த மசாலாவும் இல்லை. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதை அப்படியே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட. இப்போ மட்டன் வெந்துடுச்சு. ஒரு கேஸ்ட் அயர்ன் பேன் வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெங்காயம், தேவையான அளவு உப்பு. நம்ம இதுக்கு என்ன கிரேவி வேணால் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் கிரேவி. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும். ஏன்னா ரைஸ் ரொம்ப ப்ளெயினாக இருக்கு இல்லையா, அதனால ஸ்பைஸியாக இருக்கணும். தேவைக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் எல்லா காரமுமே போடுவேன் எப்போவுமே இந்த மட்டன் சுக்கா பண்ணால். இப்போ 2 உருளைக்கிழங்கு இருந்தது, அதை நல்லா கழுவிட்டு அப்படியே வெட்டி போட்டுட்டேன். முருங்கைக்காய் கூட போடலாம், இல்லை இதெல்லாம் இல்லாமல் நம்ம ப்ளெயினாக கூட அப்படியே சுக்கா பண்ணலாம். இதில் பாருங்கள், பம்கின், கார்ன், உருளைக்கிழங்கு எல்லா வெஜிடபிளும் ஒரு மத்தியான சாப்பாட்டில் ஒரு 3 காய் நம்மளுக்கு சேர்த்துக்கிறோம். அந்த தண்ணியோடு அந்த மட்டனை போட்டுட்டு தேவைப்பட்ட உப்பு பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சோன்னா நல்லா அந்த மட்டன் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா சுண்டுனோடனே கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கோங்க. இது நம்ம கிரேவியாக செமி கிரேவியாக ஒரு தக்காளி போட்டு கூட நம்ம செய்யலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகு சீரகத்தை நான் வறுத்து பொடிச்சு போட்டிருக்கேன். நம்ம ஒரு செமி கிரேவியாக பண்ணோன்னா அந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ரைஸை நீங்கள் அப்படியே கிண்ணத்தில் போட்டு குட்டி பிள்ளைங்களுக்கு கூட ஊட்டலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.